அனைவருக்கும் காலை வணக்கம். இப்பொழுது ஒரு மாத காலமாக நமது இந்தியாவிலே பிரிவினைவாத சக்திகள் என்ற அடிப்படையிலே பல கருத்துக்களை பல மத தலைவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுகள் இன்றைக்கு தொலைக்காட்சி வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது வக்ஃப் போர்டு வாரியம், ஜமாத் அமைப்பு என்ற இரண்டு இஸ்லாமியர்களுடைய அமைப்புகள் இப்போது நீதிமன்றத்தை நாடி வக்ஃப் போர்டு வாரியிடம், இஸ்லாமியரிடம், இவைகளெல்லாம் இந்தியாவிற்கு இறக்குமதி ஏற்றுமதி செய்யப்படவில்லை, இந்திய பூமி, பாரத பூமி என்பதை நேற்றே பதிவிட்டேன். இப்பொழுது நேற்று இஸ்லாமிய தலைவர் ஒருவர் பேட்டி அளித்திருக்கிறார். வேலூர் கோட்டையை கட்டியது நாங்கள் தான், இஸ்லாமியர்கள் தான் என்று. இதை பார்த்தேன், சிரிப்பாக வந்தது. சரி, இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் பொம்மரெட்டி, திம்மரெட்டி என்ற இரண்டு மன்னர்கள் ஆந்திரா தமிழகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அப்போது திருப்பதியும் தமிழ்நாட்டிற்கு சொந்தமாக இருந்தது. மாநிலங்கள் பிரிக்கும் போது பிரிக்கப்பட்டது என்பதெல்லாம் வேறு. ஆனால் கோட்டையை கட்டியது இப்போது தான் என்று மக்கள் மத்தியிலே இப்படி வதந்திகளையும் பொய்களையும் பரப்பி வரும் இந்த அமைப்புகளுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தவறான முன் உதாரணம். நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் வகையிலே பேசக்கூடாது, நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையிலே பேசக்கூடாது என்பதை நான் இங்கே வலியுறுத்துகின்றேன். ஒரு பொது அறிவிப்போ அல்லது பொதுநல நோக்கத்தோடோ அரசியல் செய்பவர்களும் சரி, அரசியல் பேசுபவர்களும் சரி, ஒவ்வொரு மத கலவரத்துக்கும் இன கலவரத்துக்கும் தூண்டுதலான வார்த்தைகளை பேசக்கூடாது. இருக்கும் பிரச்சனை, அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனை என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமியர்கள் மட்டும் அந்த வக்ஃப் போர்டுக்கு சொந்தமான இடத்தையும் ஜமாத்துக்கு சொந்தமான இடத்தையும் உரிமை கோரி சம்பாதிக்கிறார்கள். இதுதான் அங்கு உண்மையான நிலை. அதை விட்டுவிட்டு வேலூரில் உள்ள கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை, ரிப்பன் பில்டிங், இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நம்ம அடிமைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அத்தனையும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என்ற வார்த்தையை நேற்று ஒரு மத தலைவர் பேசியதை நான் கேட்டேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் மக்கள் மத்தியிலே இன கலவரங்களையும் மத நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் என்பதை தயவு கூர்ந்து புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் இப்படி பேசக்கூடாது என்பதற்காக தயவு கூர்ந்து அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவிலே அனைத்து மக்களும், கிறிஸ்துவர், இஸ்லாமிய நண்பர்கள், இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதையே நீங்கள் பின்தொடர்ந்து பின்வரும் சந்ததிகளுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அமைதியாக மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவில் ஏற்படாமல் இருக்க இந்த மத கலவரத்தை தூண்டும் வகையிலே தலைவர்கள் பேசக்கூடாது என்பதை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.